கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ரிஷான், என்னுடைய மனைவியின் பேர் இவாஞ்சலின். நாங்கள் இங்கே சோழிங்கநல்லூர்லேருந்து வரோம். கல்யாணமாகி 3 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. 3 வருஷங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அதற்காக பிரயாசப்பட்டு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு டைமும் பிரதருடைய அன்பரின் சத்தம் அந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்த்து தான் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் மலடியாக வைக்க மாட்டார், கர்ப்பத்தின் கனியை கொடுப்பாருன்னு ஜெபிக்கிறோன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமாக இருந்தது. 2021 நவம்பரில் பிரதர் ஜெபிக்கிறப்போ சொன்னாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் கேட்டுக்கிட்டே இருக்கியே, நீ கர்த்தருக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி, நீ ஜெபிக்கிறியா, நீ வசனம் பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டு பிரதர் பேசினாங்க. அன்றைக்கி நான் பைபிளில் எழுதி வச்சேன், இந்த மாதத்துலேருந்து நான் பைபிள் டெய்லி வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சேன். எழுதி வச்ச 3 மாதத்துலேயே கர்த்தர் எங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஜனவரி மாதம் 2022 கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த கனியை கொடுத்தாரு. அந்த மாதத்துலேருந்து ஒரு மாதமும் கன்சீவாக இருக்கிறப்போ ஒய்ஃபுக்கும் வீட்டில் அம்மா அப்பா எல்லாருக்குமே ஒரு மாதமும் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஞாயிறு ஆராதனைக்கு கூட போக முடியாமல் வீட்டிலே இருக்கிற சூழ்நிலைகள் நிறைய அந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சு. அப்போது கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தரே எந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, கன்சீவாக இருக்கா, குழந்தை வயிற்றில் இருக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கிறப்போ அன்பின் பாதத்தில் அந்த இன்னொரு நிகழ்ச்சியில் பிரதர் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார் கர்த்தர். அந்த தரிசனத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் நான் தலையை நிமித்து மேலே வரைக்கும் பார்க்க முடியல, அந்த கால் வரைக்கும் மடி வரைக்கும் தான் தெரியுது உட்கார்ந்துருக்கிறது. அந்த மடியில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார்னா, உன் குழந்தை என் கையில் இருக்குதுடா, நீ எதுக்கு கவலைப்படுற, எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த நேரத்தில் எனக்கு வசனத்தை கொடுத்து அந்த மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி நல்ல ஒரு குழந்தையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியுமே அந்த டெலிவரி டைமுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப ஜெபித்தோம். அப்பையும் டிவி நிகழ்ச்சி மூலிமா பிரதர் சொன்ன வசனம் என்னென்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும் உன்னோட சந்ததியில் வருவாங்கன்னு சொல்லி சொன்னார். அதே போல் கர்த்தர் ஒரு ராஜா குட்டியை எனக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இதன் மூலம் கர்த்தரின் நாமம் வெளிப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜான் வில்லியம். இங்கே ஈஸ்தாம்பரத்துலேருந்து வரோம். நான் சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். நான் ஒரு 15 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரியப்பட்டுட்டு இருந்தேன். பட் நான் ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நான் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட கம்மியான சம்பளத்துக்கு தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருந்துச்சு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சதும் எல்லோரும் லைனாக ஐயாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேஜுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு 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 உணர்வு வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு ஒரு என்ன மனசில் தோணுச்சுன்னா, நம்ம இந்த தடவை எனக்கு வேலை பிரச்சனையை பற்றி நம்ம ஐயாட்ட சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டாம். கடவுள்கிட்டருந்து ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை தான் ஐயா எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. நமக்கு கடவுள்கிட்டருந்து என்ன வசனம் வருதுங்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல வேணாம், நம்ம போய் ஐயா அப்படியே நிற்போம், அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தவன் அந்த மனநிலை எனக்குள்ளே தானாக வந்துச்சு. நான் ஐயா கிட்டே போனேன், அமைதியாக நின்னேன். ஐயா என்னை தொட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ வாளாக்காமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ பட்டணத்தில் மட்டுமல்ல வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வசனத்தை என் வேலையோடு நான் கம்பேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கீழே போக மாட்டோம், மேலே தான் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. இது நம்ம வேலை நிமித்தமாக தான் அந்த வசனம் நமக்கு வந்துச்சு எனக்கு தோணுச்சு. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலையை கேட்டிருந்தேன். அப்போதைக்கு எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அந்த கம்பெனிலேருந்து திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க. அது இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு டாப் 5 கம்பெனிக்குள்ள அந்த கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிலேருந்து எனக்கு திருப்பி எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் வீட்டில் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த இன்டர்வியூ நீங்கள் போங்க, ஐயா சொன்ன வசனத்தை ஞாபகம் வச்சுட்டு அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆனேன். எனக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒரு 5000 ரூபாய் கம்மி தான் எனக்கு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எனக்கு இந்த கம்பெனியில் இன்டர்வியூ முடிஞ்சமே எனக்கு எவ்வளோ சேலரி வேணும்னு கேட்டாங்க. நான் இப்போ வாங்கியிருக்க சம்பளத்தை விட ஒரு சில சேலரி கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லி நான் கேட்டிருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ஹெச்ஆர் எனக்கு திருப்பி கூப்பிட்டு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு,
நீங்க என்ன சம்பளம் கேட்டீங்களோ அந்த சம்பளத்தோட அதிகமாகவே உங்களுக்கு சம்பளம் அப்ரூவ் ஆயிருக்கு. கரங்களை தட்டுவோம். நீங்க வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்துக்காக அவர் அதுபடி என்னை வழிநடத்தி அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து நினச்சி சந்தோஷத்தோடு இன்றைக்கி நான் அந்த சாட்சி சொல்ல வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே, புல்லின் நடுவே, நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள, நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அலரி செடிகளைப் போல வளருவார்கள். நீர்க்கால்கள் பக்கத்தில் இருக்கிற வளர்கிற அலரி செடிகளைப் போல அவர்கள் வளருவார்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு செழித்து வளருங்கள், செழிப்பா வளருங்கள். இதுதான் இந்த நாள் செய்தியின் தலைப்பு. இந்த செழித்து வளர்த்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சில காரியங்களை மேற்கொள்ளணும். அதுக்கு என்ன அவசியம்? கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இறங்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இருக்கணும். ஒரு தராசு அப்படின்னா வலது பக்கம் 2 பக்கமும் சமமா இருந்தாச்சுன்னா தான் அது நடுநிலை ஸ்டெடியா நிக்குதுன்னு அர்த்தம். ஒரு பக்கத்துல மட்டும் வச்சோம்னா இன்னொரு பக்கம் ஒசந்துரும். அப்படி அல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்வு ஸ்டெடியா போனாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப இந்த வசனத்தின்படி ஒரு தராசை நீங்க வச்சுக்கோங்க. ஒரு தராசுல ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவி என்று சொல்றாரு. ஆண்டவருடைய ஆவி ஒரு தராசுல இருக்கணும். தராசனுடைய மறுதட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதம். அப்ப தராசை நீங்க பிடிக்கும் பொழுது ரெண்டும் சமமா இருக்கணும். என் ஆவி, என் ஆசீர்வாதம். என் என்று சொல்லுவது சர்வலோகத்தையும் சிருஷ்டித்து அழகு பார்க்கிற, தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற என் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், உன் சந்ததி, நீதான் தராசு, உனக்குள்ளே ஒரு தட்டுல என்னுடைய ஆவி இருக்க வேண்டும், இன்னொரு தட்டுல என் ஆசீர்வாதம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் பிளேன் சூப்பரா, அதுக்கு 2 ரெக்கை இருக்கும் ஏரோப்ளேனுக்கு. ஒரு ரெக்கை உடைஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவுட்டு. அதே போலதான் உன் வாழ்க்கையில இந்த 2ல ஒரு இறக்க உடைஞ்சா கூட உன் லைஃபே அவுட்டு ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த 2 கையில, வலது கையில கர்த்தருடைய ஆவி இந்த வலது கையில இருக்குது, இடது பக்கத்து கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது 2 இருந்துச்சுன்னா செட்டைகளை அடிச்சு அடிச்சு நம்ம உயர எழும்பிடும். ஹல்லேலூயா. அப்பதான் செழிப்பான ஒரு வளர்ச்சியை தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கணும். ஆனா நம்ம எல்லாம் இந்த இடது கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும்தான் தேடுறோம். அதனாலதான் அது பேலன்ஸ் இல்லாம ஏறுது இறங்குது. ஃப்ளக்சுவேஷன், ஃபினான்சியல் ஃப்ளக்சுவேஷன் ஏன் வருகிறது? இதை ஈடுகட்டி பிடிக்க முடியாத அளவு அப்படியே இருக்கும், டமால்னு போய் 0 பாயிண்ட்ல கிடக்கும். இதை ஈடுகட்டி ஸ்டெடியா கொண்டு போறதுக்கு என்ன தேவைப்படுது? அந்த தராசின் மறு பகுதியில் இருக்கிற தட்டுல கர்த்தருடைய ஆவி இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி, அபிஷேகம், அனல், ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக ஆசீர்வாதமும் ஒன்னா இணைஞ்சாதான்
உன் லைஃப் ஸ்டடியா போகும். இது ரெண்டும் இருந்தாதான் ஒரு ஸ்பேஸுக்குள்ளால, ஒரு விண்வெளிக்குள்ளால ஒரு ராக்கெட் உள்ள போய் நிக்கிறது மாதிரி நீ கடைசியா பரலோகத்துக்குள்ளால போய் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற சிங்கார மாளிகைக்குள்ளால போய் நீர் என்டர் ஆகணும்னா ஏரோப்ளைனுக்கு இருக்கிறது மாதிரி இந்த ரெண்டும் உங்க கையில இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீர்கால்களின் ஓரத்திலே உள்ள அலரி செடிகளை போல மள 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 மளன்னு நீங்க வளர்ந்து பெருகி உயரணும், பெரிய ஜாதியா மாறணும், பெரிய சாதனைகளை படைக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றப் போகிறேன், உன்னுடைய சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இது ரெண்டும் பண்ணினாதான் அதனால் என்று அடுத்த வசனம் தொடங்குகிறது. அதனால் நீங்கள் அலரி செடிகளைப் போல வளர்வீர்கள். எதனால்? இந்த ஆண்டவருடைய ஆவியும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவது என்ன? முறையான ஆசீர்வாதங்கள். என் ஆவி என் ஆசீர்வாதம். என் ஆவின்னா பரிசுத்த ஆவியானவராகிய தெளிவான நம்மை வழியிலே நடத்துகிற, இதுவே வழி என்று சொல்லுகிற என் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி. என் ஆசீர்வாதம் என்று சொன்னால் முறையான வருமானங்கள். அதான் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். என்னுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் முறைகேடான ஆசீர்வாதங்களை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அதன் நிமித்தம் கேடுகளையும் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், அதுதான் என் ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது இரண்டையும் இன்றைக்கு உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கொடுத்து நிறைய ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. இதுக்கு மேல அந்த பினான்சியல் பிளக்சுவேஷன் மேல ஏறுறது இறங்குறது, இந்த சைடு அப்படின்னா ஆண்டவருடைய ஆவியானவர் என்கிற அந்த தட்டு சும்மா இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், இதுல மட்டும் வந்தாச்சுன்னா அது கீழே தான் போய் கிடக்கும், அது திருப்பி ஸ்டெடியா மேல வராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பொருளாதாரத்தில் நீ பின்தங்கி கீழே போய் கிடக்கிற அப்படின்னா உனக்கு மேல தூக்கி கொண்டு வருவதற்கு உன்னை பேலன்ஸ் பண்ணுகிற ஆவிக்குரிய அனுபவங்கள் உன்னிடத்தில் இல்லை, ஜெபம் உன்னிடத்தில் இல்லை, வேத வாசிப்பு உன்னிடத்தில் இல்லை. கொரோனா வந்ததும் வந்துச்சு, சர்ச்சுக்கு போறது எல்லாம் கட்டடிச்சிட்டாங்க. கொரோனா கட்டாயிடுச்சு, இப்ப சர்ச்சுக்கு போனது கட்டடிச்சது தான். இப்ப எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வருது பிரதர். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல தயவு செய்து நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அதன் நிமித்தம் நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு விலகி போகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவாலயத்தின் சம்பூரணங்கள் என்று சில ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதை நான் பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது அந்த சர்ச்சுக்கு போகலைன்னா எவ்வளவு காரியத்தை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். அதை இப்ப நான் சொல்லலை, ஆனா இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு அது இல்லை நமக்கு. சோ தேவாலயத்தின் சம்பூரணங்கள் அதெல்லாம் நீங்க வாங்கினா வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா ஆலயத்துல போய் ஆண்டவரை ஆராதிக்கணும். அதெல்லாம் தான் ஒரு கையில வலது கையில சொன்ன தெரியுமா, என் ஆவி. அதுதான் ஆவிக்குரிய அனுபவங்கள். இது இருந்தாதான் கீழே கிடக்கிற உன்னுடைய பொருளாதாரம் இப்படி கிடக்குது, சீரழிந்து கிடக்குது, ஜீரோல கிடக்கு, 0 பாயிண்ட். அதை தூக்கி அப்படியே மேல கொண்டு வந்து ஸ்டெடியா போறதுக்கு இந்த சைடை நிரப்ப பாருங்க. ஆண்டவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை இன்னைக்கு நான் நிரப்ப போகிறேன்.
நீங்க நிரப்ப 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 உங்க பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திச்சு அதன் பிறகு நீங்க கூட மிச்சம் எடுப்பீங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு பக்கத்துல என்னுடைய ஆவியை நான் உனக்கு ஊற்றுவேன், மறுபக்கத்துல என்னுடைய முறையான நல்ல ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன். இவை இரண்டும் உனக்கு வரும் பொழுது நீ புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் இருக்கிற அலரி செடிகளைப் போல நீங்கள் வளருவீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய அனுபவம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல எல்லாம் எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனால் என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதல் ஜெபம் எனக்கு தெரிஞ்சு 30 செகண்ட் தான் இருக்கும். 30 செகண்ட் தான். என்னை எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் என்னால் ஜெபிக்க முடியும். ஜெபிக்க ஆரம்பிக்க ஜெபத்தை நிறுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். எப்ப ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கையிலே அப்படியே அந்த வலது கை அப்படியே நிறைய ஆரம்பிச்சோ, அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் என் வாழ்க்கையில வந்துச்சோ, அப்பதான் கீழே பின்னடைந்து கிடந்த என்னுடைய பொருளாதார வாழ்க்கை சீர்பட்டு அப்படியே மேல வந்தது. வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? விருத்திக்கு காரணம் என்ன? முன்னேற்றத்திற்கு காரணம் என்ன? அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கினார், அவன் நாளுக்கு நாள் பலத்தான். அப்படின்னா ஆவியானவர் இறங்கின உடனடியாக கீழே கிடக்கிறவனுடைய வாழ்க்கை அப்படியே மேல வர ஆரம்பிச்சு, நாளுக்கு நாள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய அனுபவங்களிலே நீங்கள் வளருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல வரும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு எடுக்கப்பட்டார், எனவே அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு எடுக்கப்பட்டால் நீ பலவீனப்படுவாய். பினான்சியலாகவும் நீ பலவீனப்படுவாய், பொருளாதார ரீதியாக நீ ஒன்றுமில்லாமல் போய்விடுவாய். அது மட்டுமல்ல, எல்லா காரியத்திலும் ஆவியானவர் உன்னோடு கூட இல்லாவிட்டால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சீர்கட்டு, குடும்ப வாழ்க்கை சீர்கட்டு, உன்னுடைய பொருளாதார வாழ்க்கை சீர்கட்டு, அனைவராலும் பரிகசிக்கிற நிலைமையில நீங்கள் வராதபடிக்கு இன்றைக்கு பின்தங்கி கிடக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் வீட்டும் இன்றைக்கு சீரழிந்து சீர்கட்டு போயிருந்தால் இன்றைக்கு இயேசு அழைக்கிறார். நாற்றமடித்த சமுதாயத்தை சீர்படுத்த, மகனே மகளே, நான் உன்னை அழைக்கிறேன், உன்னை அழைக்கிறேன். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் ஸ்திரீடத்தில் குடியிருக்கிற சீயோனே, அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாபிலோனிய ஸ்திரீ என்று சொன்னால் அருவருப்பின் பாவங்களை செய்கிற ஸ்திரீ என்று அர்த்தம். அவளிடத்திலே குடியிருக்கிற சீயோன், அப்படின்னா சீயோன் என்றால் ஆண்டவருடைய பிள்ளை என்று அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைக்கு பாபிலோன் ஸ்திரீ இடத்திலே எந்த விதமான தொடர்பும் இல்லை, நீ அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு அங்க வேலை இல்லைன்னு சொல்றாரு. பாபிலோன் ஸ்திரீடத்துல சீயோனின் குமாரர்களுக்கு குமாரத்திகளுக்கு வேலை இல்லை. நீ என்னடா அங்க போய் கிடக்கிற? நீ என்ன மகளை அங்க போய் கிடக்கிற? உனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், பாபிலோனிய ஸ்திரீடத்துல குடியிருக்கிற சீயோனே, அதிலிருந்து எப்ப நீ விடுவிக்கிறியோ பிற்பாடு மகிமை உண்டாகும், பிற்பாடு உனக்கு செழிப்பு உண்டாகும், வளர்ச்சி உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் நீங்க ஜெப ஆவியை ஊற்றும் ஐயான்னு கேளுங்க. ஆண்டவரே, என் மேல் உடைய ஜெப ஆவியை ஊற்றும் நீங்க கேளுங்க. இன்னைக்கு பிறகு நீங்க எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும். வளவளன்னு ஜெபிக்க கூடாது, வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். மற்றபடி ஜெபிக்கிறதுக்கும் வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சும்மா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே தாரும் தாரேன்னு கேட்பீங்க. ஆனா
பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, தாங்கன்னு நீங்க கேட்டா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, தாங்க. இதுதான் வசனம். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். நீங்க சொல்லி இருக்கீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களா, தாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, எதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புனா மீதி எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு கூட கிடைக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் இதை இந்த தெளிவாக பேச சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. உங்க பையன் 10th படிக்கிறான் இல்லை +2 படிக்கிறான்னு வச்சுங்க. இப்போ நீங்க அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? நீ 500க்கு 450 மார்க்குக்கு மேலே வாங்கினா உனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தரேன், இல்லைன்னா ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்கி தர்றேன், இல்லை ஒரு மொபைல். இதெல்லாம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பிள்ளைகள் எதிர்பார்க்கிறது. என்னது? ஆப்பிள் வாட்ச்சு, ஆப்பிள் மொபைல், இதெல்லாம் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த ஆப்பிள் ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க, இதுக்காகவே விழுந்து விழுந்து படிப்பான். சில நேரங்களில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் நிறைய லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சர்ச்சைக்கு கூட்டு போகிறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. பைபிள் படிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதை தர மக்களே, நீ படிடா, நீ பைபிள் படிடான்னு சொல்லி, சரி எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் இது பண்ணால் சந்தோஷம்தான். அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, அவனும் கடினப்பட்டு உழைச்சி படித்து 450 மார்க் வாங்கிட்டான், இல்லை அதுக்கு மேலே வாங்கிட்டான். முதல்ல ரிசல்ட் மார்க் வந்த உடனே வருவான். இப்போ ஆப்பிள் ஃபோன் வாங்கி தாங்கன்னு கேட்க மாட்டான், சொன்னீங்களா தாங்கன்னு சொல்லுவான். மறுக்கவே முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. சொன்னீங்க இல்லை தாங்க, நம்ம டீல் அதுதான். இவ்வளோ மார்க்கு மேலே எடுத்தால் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டீங்க, நான் வாங்கியாச்சு, இப்போ வாங்கி தந்தே ஆகணும். நிர்பந்தம். அந்த பெற்றோர்களுக்கு பணம் இல்லைனாலும் எதை கொண்டு அடவு வச்சாவது அதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா வாக்கு சொன்னாச்சு. பெற்றோர்களே வாக்கு மாறாம அதை வாங்கி கொடுக்கறதுன்னா, வாக்கு மாறாத ஆண்டவர், ஆண்டவரே உங்க நாமத்தினால கேட்டா தருவேன்னு சொன்னீங்களே, உங்க நாமத்தினால கேட்கிறேன் தாங்கன்னு சொல்லி கேளுங்க, ஆண்டவர் தருவார். நிறைய ஊழியர்கள் கூட என்கிட்ட கேட்பாங்க, தம்பி உங்க மினிஸ்ட்ரியில என்ன ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு வளர்ச்சி இருக்கு, நிறைய சாட்சிகள் மக்கள் சொல்றாங்க, ஒவ்வொன்றையும் கேட்கும்போது நம்பவே முடியலப்பா, அவ்வளவு பயங்கரமான சாட்சிகள். நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். புற மார்க்கத்தில் இருக்கிற நண்பர்கள், என்னோட கூட வியாபாரம் பண்ணினவர்கள் எல்லாம் என்கிட்ட இன்னைக்கு ரொம்ப நெருக்கம். அவங்க எல்லாம் மீட்டிங் வருவாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி நடக்குது இன்னைக்கு நீங்களும் அற்புதம் செய்யறதுக்கு அந்த டெக்னிக்கை சொல்லித்தர எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பைபிள்ல உனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குள்ள மெடிசின் இருக்கு. அப்போ அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மெடிசனை இதுல இருந்து எடுத்து கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணணும். இததான் டேப்லெட். அவங்களுக்கு ஏற்ற மெடிசனை கொடுத்தா ஹீல் ஆகும். இதுதான் வெரி சிம்பிள். மாத்திரை வேலை செய்தோ வேலை செய்யலையோ எனக்கு தெரியாது, ஆனா இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் நடப்பினதை அதை நிரூபித்து முடித்து விட்டு என்னிடத்திலே திரும்ப ஆண்டவர் சொல்லியிருக்கார். என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் அப்படியே நான் அனுப்பின காரியத்தை ஆகும்படி செய்து என்னிடத்திலே திரும்பும். அப்படின்னா இதை எடுத்து சொன்னீங்கன்னா வேலையை முடிச்சிட்டு வந்து திரும்பும் அப்படின்னா, வேலையை முடிச்சிடும் அப்படின்னா. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பைபிளில் உள்ள இந்த மெடிசின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கணும். அதுக்கு தான் வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு. மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. சர்ச் அப்படின்னாச்சுன்னா ரிசர்ச் தான். சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணினாதான் புதையலு கிடைக்கும். மேலோட்டமா சும்மா எல்லாம் அந்த மெடிசன் எல்லாம் சும்மா ஈஸியெல்லாம் கிடைக்காது. அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு உங்க மனசு தயாரா இருந்துச்சுன்னா மணிக்கூர் கணக்கா விடிய விடிய ஆராய்ச்சி பண்ணி இதுல இருந்து நிறைய புதையல் எல்லாம் எடுத்து, சில நேரத்தில் சில டாக்டர்ஸ் 2-3 மெடிசனை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அப்படி ஒர்க் அவுட் ஆகிடுன்னு கொடுப்பாங்க. அதே போல் இதில் சில மெடிசன் எல்லாம் இருக்குது, இதுக்கு என்னென்ன, இதுக்கு பக்க விளைவு என்ன, எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிப்போம். இதில் எப்படி ஒரு டாக்டர் இது எதனால வந்துச்சு, எதனால இந்த வியாதி வந்துச்சு, எங்க கிருமி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத ஆரம்பிக்கிற மாதிரி உன்னுடைய பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சு, அது வியாதியா இருந்தாலும் சரி, பிசாசின் கட்டுகளா இருந்தாலும் சரி, பொருளாதார சீரழிவா இருந்தாலும் சரி, ரூட் காஸ்ட் என்ன, என்னுடைய பின்னணி என்ன, அங்கிருந்து பிடுங்கினாதான் முழுமையா பிடுங்க முடியும். அந்த ரூட் காஸ்ட் அங்கிருந்து பிடுங்கி வெளியே எடுத்துடணும். அதுக்கு தான் வேரோட பிடுங்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் ஏன் 10 நாள் 5 நாள் மெடிசின் கொடுக்குறாங்க? ஒரு நாள் கொடுத்த உடனே குணமாயிடும்.
ஆனால் மீதி 4 நாள் உள்ளதுதான் அந்த ரூட்டை பிடுங்கி எடுக்கும். இதுதான் உண்மை. நிறைய பேர் ஒரு நாள் குணமானோன்னா மீதி 3 நாள் மாத்திரையை விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த புண் ஆறாது, உள்ளுக்குள்ள இருக்கிற சீல் உள்ள இருக்கும். ஒரு நாள் அது மிகவும் பயங்கரமாய் வெடித்து கிளம்பும். எனவே தான் மருத்துவர்கள் சொன்னாங்க, இது ஒரு கோர்ஸ், இதை முடிச்சிருங்கன்னுவாங்க. அதே போலதான் வேதத்திலே ஆண்டவர் எல்லாத்துக்குள்ள அந்த ரூட் காஸ்ட் எங்கே இருந்து இது ஆரம்பமாயிடுச்சு, அதுக்கு தான் ஆண்டவர் ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு என்று ஒன்றை ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் கொடுப்பார். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அற்புதத்தை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்களே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். நீங்களே உங்களுக்கு அதிசயங்களை செய்ய முடியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் என் ஆவியையும் உன் பிள்ளைகள் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல ஜெபாவி, நல்ல அபிஷேகம், நல்ல வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பான பரமபிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் பிள்ளைகள் என்னென்ன விரும்பி வந்திருக்காங்களோ எனக்கு ஒன்று தெரியாதுப்பா. எல்லாம் அறிந்த பரம தகப்பனே, இவர்கள் மன விருப்பத்தின்படியே இவர்களுக்கு தந்தருளி இவர்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்று. இவர்கள் மேல் உம்முடைய ஆவியை நீர் பொழிந்ததற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்கு நேராக, இவர்கள் வியாபார ஸ்தலங்களுக்கு நேராக, இவர்கள் பொக்கிஷ சாலைக்கு நேராக நீர் திறந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல நீருடைய ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றி தரித்திரத்தை எல்லாம் மாற்றி ராஜ மேன்மையை கொடுத்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் கேட்ட கழுதையை போன்ற உலக ஆசீர்வாதங்களை, கேட்காத அபிஷேகத்தையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இப்பொழுது சுமக்க முடியாத ஆசீர்வாதங்களோடு, சுமக்க முடியாத அளவுக்கு நிரம்பி 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 வழிகிற அபிஷேகத்தோடு என் பிள்ளைகளை அனுப்புவீராக. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்ல, என்னுடைய ஆவி நிரம்பி 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 வழிகிறது என்று சொல்ல, இன்றைக்கு என் பிள்ளைகள் மேல ஒரு ஜெப மேகம் இறங்குவதாக. அநேக வரங்களை தேடி என் பிள்ளைகள் வந்திருக்கலாம். பிள்ளைகள் வரங்களை தேடி வந்திருக்கலாம், திருமண வரங்களை தேடி வந்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருக்கிற ஜெப வரம் வேண்டி நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்குள் ஒரு ஜெப வரத்தை நீர் போடும். இது உலக வரங்கள் அத்தனையும் கொண்டு வர, பிள்ளை வரம், நல்ல திருமண வரம், சொந்த வீடு என்கிற வரம், எல்லா வரத்தையும் அது கூடவே கொண்டு வரட்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். அதோடு கூட மீதி எல்லா ஆசீர்வாதங்களை தான். இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகளுடைய சரீரத்திலே பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ளால உட்கார்ந்து என் பிள்ளைகளுடைய சரீரத்தின் உறுப்புகளை முடக்கி வைத்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால பலவீனப்படுத்துகிற ஆவியே என் பிள்ளைகளை விட்டு புறப்பட்டு போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும். என் பிள்ளைகளுடைய உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் அத்தனையும் இப்பொழுது புதிதாய் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்தும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில்
நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.